எங்க குட்டி சிண்டிங்க பாரு ஆயா சேலம் ஆட்டையம்பட்டி பக்கத்தில் இருஷ்ணாம்பட்டி அப்படின்ற இடத்துல ஒரு நடுநிலைப்பள்ளி 100 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆயா அந்த ஸ்கூலில் 37 வருஷத்துக்கு மேலே டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட படிச்சிருக்காங்க. நான் சின்ன வயசுலலாம் எங்கள் ஆயா ஸ்கூலுக்கு போகும்போது நானும் அவங்க ஸ்கூலுக்கு போவேன். அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, நான் கிளாஸ் ரூம்க்கு வெளியே விளையாடிட்டு இருப்பேன். அந்த ஊரில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் ஆயா கிட்ட படித்தவங்க தான். இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் ஆயாவை ஃபெலிசிட்டேட் பண்ணுறோம், நீங்கள் வாங்க எல்லோரும் ஃபேமிலியான்னு சொன்னோன்னா நாங்களும் அங்கே போனோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ப்ரௌடாக இருந்தது. பெண் பிள்ளைகள் என்னுடைய கல்விக்கு தடையாக இருந்தாங்க இல்லைங்களா, அதுக்காக நான் இதை சொல்ல வரேங்க. பாரதிதாசன் என்ன சொன்னா தெரியுங்களா, பெண் கல்விக்கு அலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் நன்மை, சிலை போல ஏனென்று நின்றாய், நீ சிந்தாத தண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவன் அம்மா என்ன சொல்கிறார், கண்ணே நீ பள்ளிக்கூடம் போகலன்னா ஊரார்கள் என்னை பள்ளி போட்டு பேசுவார்கள், அதனால நீ போய் பள்ளிக்கூடம் படிக்கணும் அப்படின்னு சொன்னார் தாய், பெற்ற தாய். உடனே இவர் பாரதிதாசன் என்ன செய்கிறார், கண்ணே மழைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி என்று மாணவிக்கு ஆற்றல் சொன்னார். அதன் பிறகுதாங்க பெண் கல்வி உயர்ந்தது. இன்றைக்கு பெண் கல்வி நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறது. இதற்கு காரணம் பாரதிதாசன், பாரதியார் போன்ற கவிஞர்களும் அறிஞர்களும் நமக்கு சொன்ன அறிவுரைகள் தாங்க. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று வள்ளுவர் பெருமானே சொல்லியிருக்கிறார். பெண் கல்வியிலே நாம முன்னேறி இருக்கிறோம் என்பதை நான் ரொம்ப சந்தோஷத்தோடு தெரிவிச்சுக்கிட்டு, உமன் எஜுகேஷன் 1968லேருந்து 2026 இந்த டைம் ஃப்ரேமில் எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்றதே எங்கள் ஆயா பேசின ஸ்பீச்சில் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. 1968 டீச்சராக சேர்ந்து இயர்லி 2000s ரிட்டையர் ஆனாங்க. ஈவன் ஆஃப்டர் தட் அவங்க வந்து பல வருஷங்கள் லைப்ரரியனாக அந்த ஸ்கூல் லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஊரில் கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே போனாலே டீச்சர் பேரனா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே கேட்பாங்க, முகச்சாடை அப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட். எங்களுக்கு ஃப்ரேம் பாருங்க ஜின்ற மாதிரி இருந்தது. அன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டோட சேர்ந்து இவங்களையும் ஃபெலிசிட்டேட் பண்ணி கௌரவிச்சதை வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பணி நிறைவு பெற்றோம். கல்வி பணியில் சிறந்து விளங்குவதற்காக, நூலக பணி ஆற்றியதற்காக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். ஸ்டேஜில் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மாவோட கிளாஸ்மேட்ஸ் அந்த ஆன்ட்டிலாம் நான் பார்த்தேன். அப்படிங்களா அப்படிங்களா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மதியானம் லஞ்ச் சாப்பிட்டோம். மொச்சக்கொட்டை குழம்பு, கேசரி அண்ட் தென் போண்டா நல்லா இருந்துச்சு. அப்புறம் எங்கள் மாமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதே ஆயா கடையில் வந்து இறந்த பழம், இறந்த வடை இதெல்லாம் சாப்பிட்டது ஞாபகத்தை மறக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ.